ஹாய். இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் வீடியோவில் இதையே காட்டிகிட்ருக்கியே அப்படின்னு சொல்லி யாரும் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான வீடியோ தான். அதனால தான் பேக்ரவுண்டில் இதையே காமிச்சிட்ருக்கேன். கடைசியாக நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் 3 பவுனில் தாலி செயின் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் 3 பவுனில் தாலி செயின் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் எப்படி என்ன ஏது அப்படின்லாம் தெரியல. ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரியெல்லாம் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ 5 பவுன் இருக்கும்போது எதுக்கு மறுபடியும் 3 பவுன் தாலி செயின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5.5 பவுன் வாங்கியும் 2 மாடல் தனித்தனியாக வாங்கியும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிலைக்கல. இது வந்து 5 பவுனு. நம்ம 5.5 பவுனை போட்டுட்டு நம்மளால் 5 தான் வாங்க முடிஞ்சிருக்குது. இதையும் நம்ம டெய்லி யூஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது லைஃப் வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து பயமாக இருக்குது. ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு மாற்றி வாங்குறதுக்கே. ஏன்னா நம்ம போட போட பார்த்தீங்கன்னா ஒன்று கூட நம்ம காசு போட்டு தான் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே நம்ம குறைச்சி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்ப நஷ்டம் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது முக்கியமா, இல்லை நம்மக்கிட்ட பொருள் இருக்குது கௌரவமாக நம்ம 4 பேர் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போய் ஒரு கூட்டத்தில் நிற்கும்போது நம்மளும் வந்து 4 பேர் முன்னாடி அசிங்கப்படாமல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம போட்டுக்கிறது நல்லதா அப்படின்னு யோசித்து பார்த்தா, நம்ம தேவைப்படும் போது போட்டு கழட்டி வச்சுக்கிறது தான் நல்லது. இந்த பொருளும் பாதுகாப்பாக இருக்கும், நம்மளும் நாளைக்கு 4 பேர் முன்னாடி அசிங்கப்படாமல் கௌரவமாக இருப்போம் இல்லைங்களா? அதனால தான். அப்புறம் எதுக்கு ஒரு 3 பவுன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் இப்போது கயிறில் தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு இப்படி இருக்கும், இப்படி தோணும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தோணுது என்னென்னா, கயிறில் அதாவது எனக்கு வந்து உருப்படியெல்லாம் அதிகமாக என்கிட்ட கிடையாது. எனக்கு பிடிக்காத ஒரு ரீசன். இன்னொன்று வந்து நான் இதுக்கு முன்னாடி சின்ன அதாவது கம்மி கிராம் செயினில் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஏகப்பட்ட உருப்படியெல்லாம் நம்ம அதில் கோத்தோம்னா அந்த செயினுக்கு லைஃப் வராதுன்னு சொல்லிட்டு நான் என் தாலி கூட ஒரு 2 உருப்படி, 2 குண்டு, கருப்பு மணி இது மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் போட்ட 2 உருப்படி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் கடையில் போட்டு மாற்றி ஒரு காயினாக அதெல்லாம் வாங்கிட்டேன். என்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 உருப்படி தான். 2 குண்டு இருக்குது. ஸோ கருப்பு மணி 2 எப்போவுமே போடுவேன், டிஸ்டி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்னென்னா கயிறு பார்த்திங்கன்னா நல்லா சுருட்டிக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி சுருட்டுறது வந்து எனக்கு சென்டிமெண்ட்டாக எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே வந்து அதிகமாக சண்டை வரும் இந்த மாதிரி கயிறு சுருட்டினா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையா பொய்யா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் நம்புகிறேன் இல்லைங்களா? ஸோ அந்த நம்பிக்கை வந்து நடக்குமோ இல்லை நடந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எப்போவுமே எனக்குள்ளே இருக்குது. நம்ம எதையுமே யோசிக்காமல் இருந்துட்டால் நமக்கு கவலை இல்லை. பட் இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் போது இது நடக்கலாம் இல்லைங்களா? அதனால் இப்போ என்னென்னா, நம்ம எப்படியோ கோல்டுன்றது நம்ம சிறுக சேர்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ நம்ம தேவையில்லாத ஒன்று நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, நமக்கு எது தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன மாதிரி வாங்கினா நமக்கு லைஃப் வரும் அப்படின்றது விஷயமே எனக்கு தெரியல. ஸோ அந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த செயின் மாடல் வாங்கினா நமக்கு லைஃப் வரும், நம்ம ஒரு ரொம்ப தேவையில்லை, ஒரு 5 வருஷம், ஒரு 6, 7 வருஷமாவது வந்தால் போதும். சுத்தமாக வர மாட்டேங்குது. 1 வருஷம் 1.5 வருஷம் கூட தாங்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி செயின் மாடல் வாங்கினா லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுன் செயின் வாங்கி நம்ம அந்த தாலி போட்டு கழுத்தோடு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த முடிவு வந்து நான் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதிகபட்சம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுது. ஸோ எல்லா வாட்டியுமே நான் எடுத்த முடிவுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட்டாக நிற்கிறாங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து நான் சம்பாதிக்கலை, என் வருமானம் கிடையாது, அவங்க ஒருத்தரோட வருமானம் மட்டும்தான். அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வருமானம் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ அவங்க ஒரு டிரைவராக தான் இருக்காங்க. நாங்கள் முன்னாடியுமே ஒரு நகை வச்சு ஒரு நகை வாங்கி அந்த நகையை மூட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையை நாங்கள் திரும்ப மூட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போவே வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நம்ம இன்னொரு பொருள் வாங்குறதுன்றது லைஃப்பில் இருக்கக்கூடாது, முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு.
அது உண்மைதான். ஏன்னா நடுத்தர குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக ஒரு நகை வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து நம்ம அழிக்காமல் காப்பாற்றுறது. ஸோ நிறைய பேரால் அது முடியறதில்ல. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பொருளை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வைக்கிறோம், ஆனால் மூட்ட முடியாமல் அது வந்து அப்படியே அடமானத்துக்கு போயிடுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நிறைய பேருக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம எப்போவுமே போயிடக்கூடாது. ஸோ நானும் அதுக்கப்புறம் அவங்கள ப்ரெஷர் கொடுக்கல, நம்ம நகை வச்சு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போயுமே ஆனால் எங்களுக்கு கோல்டு லோனும் இருக்குது 85,000க்கு. கோல்டு லோன்லாம் பற்றி தனியாக நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு தான் ஒன்றுமே செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வந்து எப்போவுமே நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த வருஷம் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு ஒன்று போட்டிருக்கோம் ஸ்ரீகுமரனில். ஸோ சீட்டு வந்து 5,000 சீட்டு போட்டிருக்கோம். அதை வந்து நாங்கள் பிரித்து தான் போட்டோம். 3,000 சீட்டு ஒன்றும், 2,000 சீட்டு ஒன்றும். ஸோ அதுதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அடுத்து வந்து டிஜிகோல்டில் சேவ் பண்ணியிருக்கேன் ஒரு 4 கிராம் காயின். அது வந்து எனக்கு அடுத்த மாதம் முடியுது. ஸோ அதை பற்றியும் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம இந்த மாதிரி தான் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். நான் எந்த மாதிரி பண்ணேன், அது எனக்கு வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சுதா அமையலையா அப்படின்றதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 5 கிராம் காயின் இருக்குது. ஸோ டிஜிகோல்டில் ஒரு 4 கிராம் வாங்கினேன்னா ஒரு 9 கிராம். 5,000 சீட்டு கட்டுறதுல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு ஒரு 7 கிராம் மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். பட் அது முடியும் போது தான் தெரியும் எவ்வளோ கோல்டு சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பவுன் கிட்ட வந்து ரெடி ஆகிடும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. பட் இன்னும் 1 பவுனுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா சேமிப்புன்றது சுத்தமாக கிடையாது. காயினாகவும் போயிட்டு எதுவும் வாங்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஒரே குழப்பமாக டபுள் மைண்டாக இருக்குது. நம்ம போட்ட சீட்டுக்கு மட்டும் வர நம்ம கலெக்ட் பண்ண கிராமுக்கு மட்டும் நம்ம ஏதாவது நகை எடுத்துக்கலாமா, இல்லை மறுபடியும் ஏதாவது நகையை அடகு வச்சு அதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா ஆல்ரெடி கோல்டு லோன் 85,000க்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி வைக்கிறது சரியா? அது எனக்கு இன்னும் நான் முடிவு பண்ணலை. ஒரு டபுள் மைண்டாக குழப்பமாக தான் இருக்குது. 2 பவுனுக்கு தாலி செயின் வாங்கினா நமக்கு லைஃப் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தெரிஞ்சுதுன்னா, இல்லை ஏதாவது இது நான் சொல்கிறது விஷயமா ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கேட்டுப்பேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் கிடையாது. நான் அவங்கக்கிட்ட சொல்லி நான் ஒரு சொல்யூஷன் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கு. ஸோ என் வீடியோ பார்க்குற உங்களை வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். ஸோ எனக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது பெஸ்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ யார் என்ன மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு பார்த்து நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நானுமே இன்னும் தெளிவாக முடிவு பண்ணலை. கண்டிப்பாக எனக்கு வந்து அவசியம்தான். எனக்கு ஒரு தாலி செயின் வேணும் அப்படின்றது எனக்கு அவசியம்தான். ஆனால் அது வந்து எனக்கு லைஃப் வரதாக இருக்கணும். நான் சும்மா வாங்கிட்டு டேமேஜ் ஆகிடுச்சின்னு போட்டு மாற்றுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னொன்று, நான் இந்த கயிறு இந்த மாதிரி சுருட்டுறதுலேயும் எனக்கு விருப்பம் கிடையாது. பேசாமல் நான் உருப்படியாக வாங்கி கயிறில் போட்டுக்கலாமா, இல்லை நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து தாலி செயின் வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நானுமே என்ன முடிவு எடுக்கிறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக, என்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்கள் கருத்தெல்லாம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் பார்த்து நான் என்ன மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நானுமே நிறையா விஷயம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னும் எதுவும் தெளிவாக முடிவு பண்ணலை. பட் முடிவு பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சாரிங்க, சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லி வீடியோவை முடிச்சுக்கணும் தான் ஒரு வாட்டியும் நினைக்கிறேன். பட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை பேசணும், அதை பேசணும் அப்படின்னு சொல்லி வளவலன்னு நிறையா பேசிடுறேன். ஸோ நான் இந்த மாதிரி பேசுகிறதும் எனக்கு தெரியல உங்களுக்குலாம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறையா தேவையில்லாத பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? அப்படியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் குறைச்சிக்க பார்க்குறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.